அதான் நீயே சொல்ற ஊர்ல பழகிறதுக்கு பொண்ணுங்களே இல்லையான்னு. அப்புறம் நான் ஏன் அவளோட பழகணும்? அப்போ நாங்க என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கோம்? உண்மையா தான் சொல்றீங்க. ஆனா அதோட உள்ளர்த்தம் தெரியாம பேசுறீங்க. யாருக்காக? ஒருவேளை சாப்பாட்டை அதிகமா சாப்பிட்டா அடுத்த ஒரு வேளைக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாம ஒருவேளை சாப்பாட்டை 3 வேளை பிரிச்சு வச்சு சாப்பிடுற பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்த அவ இந்த அளவுக்கு டிராமா பண்ணும்போது நான் யாருக்கா? உன் தம்பி கோட்டீஸ்வரி ரதி தேவியோட தம்பி. நான் எந்த அளவுக்கு டிராமா பண்ணுவேன்? நாம அவளை ரேவதின்னு ஒத்துக்க சொல்லி மிரட்டி பார்த்தோம், பயமுறுத்தி பார்த்தோம். ஏன் அவங்க அக்காவே மீட் பண்ண வச்சு எமோஷனலை கிரியேட் பண்ணி அவ வாயாலே உண்மையை ஒத்துக்க வைக்க பார்த்தோம். ஆனா அவ ரொம்ப தெளிவா இருக்காளே, அதனாலதான் அவ போக்கிலே போய் அவளை ஏன் வழிக்கு கொண்டு வந்து அவ வாயாலே உண்மையை உளர வைக்கலான்னு முடிவு பண்ணி தான் அவகிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப சொல்லுக்கா, நான் உன் தம்பின்னு பெருமையா சொல்லிக்கலாம்ல? சாரிடா, அதான பார்த்தேன். எங்க என் வளர்ப்பு தப்பா போயிடுச்சோன்னு நான் நினைச்சிட்டேன். சரி, நீ இந்த ரூட்லயே போயிட்டு உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ட்ராக்க நான் கிளியர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது ஏன் பொறுப்பு. டேய், இந்த விஷயத்தை காலையிலேயே சொல்லிருக்கலாம்டா. காலையில சொல்லிருந்தா நீங்க இப்படி சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் மகேஷ். ஆனா ஒரு விஷயத்தை நீ ரொம்ப கரெக்டா நோட் பண்ணணும். சொல்லுக்கா. ஆம்பளைக்கு உடம்புல பலம்னா பொம்பளைக்கு மனசுல பலம். ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணா செய்வான்னு நிறைய பேர் சொல்றது சும்மா இல்ல. அதுல உண்மையான அர்த்தம் நிறைய இருக்கு. அதனால நீ அவகிட்ட நல்லவ மாதிரி நடிக்கிறன்னு எப்பவுமே மறந்துடாத. எக்காரணத்து கொண்டும் அவளை ஓ வழிக்கு கொண்டு வரதுக்கு பதிலா நீ அவ வழியில போயிடக்கூடாது. அக்கா ப்ளீஸ், இன்னொரு முறை இந்த வார்த்தை என்ன பார்த்து சொல்லிடாத. எனக்கு பிடிக்கல. வீடெல்லாம் எப்படி இருக்கு? வீடெல்லாம் சூப்பரா தாண்டி இருக்கு. நாங்க என்ன உன் வீட்டையா பார்க்க வந்தோம்? உன்னையும் உன் ஹஸ்பண்டையும் வாசல்ல வச்சு அழகு பார்க்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டியேடி. சரி, நாங்க டின்னருக்கு வரோம்னு அவர்கிட்ட சொன்னியா இல்லையா? அவர் வந்துருவாரு, நீ முதல்ல உட்காரு. அப்புறம் ஏண்டி இவ்ளோ லேட்டு? நீங்க எல்லாம் வரீங்கன்னு சொன்னதும் அவரும் சந்தோஷமா வரட்டும்னு சொல்லி சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னாரு. ஆனா இவ்ளோ நேரம் ஆகி இன்னும் காணோம். ஒருவேளை ஏதாவது முக்கியமான ஒர்க்ல மாட்டிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏய், என்னடி பேசுறடி? நாங்களே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்களை நீங்க ஜோடியா நின்னு வரவேற்கிறத விட்டுட்டு அப்படி என்னடி முக்கியமான வேலை? நீ உடனே அவருக்கு கால் பண்ணு. நாங்களே அவரை என்ன ஏதுன்னு கேட்டு கொஞ்சம் கலாட்டா பண்றோம். கால் பண்ணு. ஏய், என்னடி கால் பண்ண சொன்ன அப்படியே நின்னுட்டே இருக்க? நீ அவர் நம்பர் சொல்லு, நாங்க கால் பண்ணிக்கிறோம். அது ஏய் சொல்லு நந்தினி. ஏய் சும்மா இருங்கடி, கலாட்டா பண்ணாதீங்க. நந்தினி சொல்ற மாதிரி அவருக்கு முக்கியமான வேலை ஏதாவது இருக்கும்டி. அவர் வரும்போது வரட்டுமே, நம்ம சாப்பிடலாம்டி. பாவம்டி நந்தினி, அவ ஃபீல் பண்ண போறா. நாம என்ன சாப்பிடுறதுக்கு வந்திருக்கோம்? நந்தினியோட ஹஸ்பண்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் மத்தது எல்லாமே. நீ தானே நந்தினியோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர்னு சொன்ன. அவரை பார்க்காம எப்படி சாப்பிடுறது? ஏ நந்தினி, உங்க ஹஸ்பண்ட் நம்பர் சொல்லுப்பா. அது குட் ஈவினிங். ஹாய். ஹாய். ஹாய் சார். ஹலோ. ஹாய் சார். விஸ்வா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சோ, நீங்களா அவளோட ஃப்ரெண்ட்ஸ்? என்னதான் பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருந்தீங்கன்னு சொன்னாங்க. பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கேன்? நந்தினிக்கு சூட்டபிளா இருக்கேனா? சுமாரா? மனசுல பட்டதை சொல்லுங்க. சார், உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு ஜோடியை நாங்க பார்த்ததே இல்ல. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப 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 சாரி லேட்டா வந்ததுக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு நீங்களாம் வரீங்கன்னு அவ சொன்ன உடனே எனக்கு ஒர்க்குக்கு போறதுக்கே மனசு இல்லை. பட் ஒன்றும் பண்ண முடியல. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் உங்களுக்கே தெரியும், அதுவும் நியரிங் டெட்லைன். அதனால வேற வழியே இல்லை. வெரி 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 சாரி. சரியா? இதுல கோல்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு, அப்புறம் ஐஸ்கிரீம், பிஸ்தாஷியோ ஃப்ளேவர். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கார்ல?
அவளுக்கு அதான் பிடிக்கும்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. அவளுக்கு பிடிக்குங்கிறதுனால உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்பி வாழ்ந்துட்டேன். சரியா? இதை ஃப்ரீசர்ல வச்சுட்டு டின்னர் முடிஞ்ச உடனே சர்வ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நீ இன்னைக்கு எதுவும் சமைக்க வேண்டாம், வெளியில ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம்னு நான் நினைச்சேன். ஆனா கேட்க மாட்டான். அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ கையாலேயே தான் சமைக்கணும். சரியான அடம். ஏன் சார் அவளை சமைக்க கூட விட மாட்டீங்களா? ஏன் சார் அந்த ஒரு சின்ன கஷ்டத்தை கூட அவ படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏங்க நம்ம இத்தனை பேருக்கு தனியா ஒரு ஆள் எப்படிங்க சமைப்பா? பாவம் கஷ்டம் இல்ல? அதுவும் இந்த நிலைமையில கண்டிப்பா கண்டிப்பா சார். நந்தினி, உன் ஹஸ்பண்ட் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு. நீ நிஜமா கொடுத்து வச்சவ. சார், சரண்யா எங்க கிட்ட நந்தினியோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர்னு சொன்னா. இப்ப நேர்ல பாக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளவு உண்மைன்னு. மறுபடியும் சொல்றேன் சார், உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு எங்க நந்தினி கொடுத்து வச்சிருக்கணும். இல்லவே இல்ல. ஆக்சுவலி நந்தினி மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பாத்தியா நந்தினி, உன் ஹஸ்பண்ட் உன்னை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காமலே பேசிட்டு இருக்காரு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்போம். எனக்கும் பசிக்குது, உங்களுக்கும் பசிக்கும். சாப்பாடு ரெடியா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் ரூம்ல ஏசியை போட்டுக்கிட்டு உட்காருங்க. நாங்க போய் சாப்பாடு எடுத்து வச்சு கார்னிஷ் பண்ணி டெக்கரேட் பண்ணிட்டு அப்புறமா உங்களை கூப்பிடுறோம். சரியா? ஹேய், டெக்கரேட் பண்ண போறாங்களா? வாடி நம்ம போய் ரூம்ல உட்காரலாம். எனக்கு தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது வெறும் நடிப்புனாலும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்குமா கண் கலங்குற? இது வரைக்கும் குழந்தையும் நம்மளையும் அன்பா கவனிச்சு அக்கறையா பாத்துக்கிட்ட புருஷன் இப்போ ஆஸ்பத்திரியில இந்த நிலைமையில கிடக்குறானேன்னா உனக்கு தாலி கட்டின பாவத்துக்கு அவன் கட்டின தாலியவே அடகு வச்சு அவனுக்கு நீ ட்ரீட்மெண்ட் பண்ண. ஆனா என்னாச்சு? ஆண்டவன் அவனோட தீர்ப்பை வேற மாதிரி எழுதி வச்சிருக்கிறானே. இப்ப என்னமா பண்ணலாங்கிற? இல்ல நம்மளால என்ன பண்ண முடியுங்கிற? மனிதாபிமானம், உன் பிள்ளைக்கு அப்ப அப்படி இப்படின்னு 1000 கருத்து பேசி அவனை காப்பாத்துறதுக்கு நீ பிடிவாதம் பிடிச்சாலும் என்னால என்ன பண்ண முடியும்? நல்லா புரிஞ்சுதானே வச்சிருக்க. நம்ம குடும்பம் பொழைக்கிற பொழப்ப ஒத்த ஆம்பளை, அதுவும் இந்த வயசுல நாயா பாடுபட்டு சம்பாதிக்கிறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? முத நாள் சம்பளம் வாங்குறேன், மறுநாளே கடன் வாங்குறேன். என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பிரச்சனைன்னு 1000 தலைவலி வேற. இப்போ இவன் பிரச்சனைய வேற எடுத்துட்டு வந்து நிக்கிற. நல்லவனா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல அவன் கூட நீ கடைசி வரைக்கும் வாழ போறதா இருந்தாலும் பரவாயில்ல. எதுவுமே இல்லாம எப்படிமா? சரி, வேண்டா வெறுப்பா கடனோ கடனோ வாங்கி காப்பாத்தணும்னு நினைச்சா கூட கொஞ்சம் நஞ்சமா கடன் வாங்க வேண்டியிருக்கும். டயாலிசிஸ் பண்றதுக்கு 1000 செலவாகும். அதுக்கப்புறம் கிட்னியை சேஞ்ச் பண்றதுக்கு லட்சமா செலவாகும். முடியுமாமா உங்க அப்பனால? முடிவா ஒன்னே ஒன்னு சொல்றேன், தயவு செஞ்சு அவனை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு வந்துடாத. அவனை பார்க்கிற சக்தி எனக்கு இல்லை. அத நான் செத்ததுக்கு சமமாயிடும். வேணா ஒண்ணு பண்ணு, அவன் நமக்கு பண்ண கொடுமைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவனை ஒரு சக மனுஷனா அவன் நல்லபடியா குணமாயிட்டு வரணும்னு ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணு. அது ஒண்ணுதான் என்னால செய்ய முடியும். அதை தவிர வேற எதையும் என்னால் செய்ய முடியாது.
என்ன மன்னிச்சிருப்பா. ஹாய் நந்தினி. ஹாய்ப்பா. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி கோவிலுக்கு வர சொன்ன? ஒரு முக்கியமான விஷயம், அதான் வா. என்ன விஷயம்? வா சொல்றேன், வா. என்னன்னு சொல்லுடி. எல்லாம் நல்ல விஷயம்தான். உனக்கு வாழ்த்து சொல்லதான் வர சொன்னேன். வாழ்த்தா? எதுக்கு? ஏய் நடிக்காதடி. 30 நாட்களுக்குள்ள கணவனை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது எப்படி அப்படின்னு நான் ஒரு புக் எழுத போறேன். அந்த புக்ல என்னென்ன ஐடியாஸ் எழுதலான்னு நீ தான் டிப்ஸ் தரணும். இப்ப புரிஞ்சிருக்குமே நான் எதுக்கு வாழ்த்து சொன்னேன்னு. இன்னும் புரியலையா? ஓகே, தெளிவா நானே சொல்றேன். உன்னையும் உன் புருஷனையும் ஒரே வீட்ல வாழ சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிச்சு இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா குழந்தை பொறுக்கிறதுக்குள்ள எப்படி என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்க போறேன்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருந்தியே. ஆனா நீயும் உன் புருஷனும் தனி கொடுத்தன வந்து 30 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள உன் புருஷன் உன்கிட்ட இவ்ளோ அந்யோன்யமா இருக்கிறதுக்கு என்னடி பண்ண? உன் புருஷனுக்கு அப்படி என்னடி மந்திரம் பண்ண? உன்கிட்ட இவ்ளோ க்ளோஸ் ஆயிட்டாரு. நல்ல வேலை நேத்து உன் வீட்டுக்கு உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்திருந்தோம். உனக்கு பிடிக்காதவங்க யாராவது வந்திருந்தாங்கன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். உனக்கும் உன் புருஷனுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க பார்த்து பயங்கரமா வைத்தறிச்சல் பட்டிருப்பாங்க. அப்படி ஒரு புருஷனுக்கு போய் புரிய வைக்க தெரியலன்னு இத்தனை நாள் புலம்பிட்டு இருந்தியேடி. உனக்கு அமைஞ்ச புருஷன் மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் அமைஞ்சிருக்க மாட்டாங்க. நீ சொல்றது உண்மைதாண்டி. எனக்கு அமைஞ்ச புருஷன் மாதிரி யாருக்கும் அமைஞ்சிருக்க மாட்டாங்க, அமையவும் கூடாது. ஏய் நந்தினி, என்னையாச்சு உனக்கு? சந்தோஷமான விஷயத்த இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்க நந்தினி? ஏய் எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க? ஆமாண்டி, நேத்து என் புருஷன் உங்க முன்னாடி எல்லாம் என்கிட்ட அந்யோன்யமா இருக்கிற மாதிரி நடந்துகிட்டது வெறும் நடிப்பு அப்படின்னு யார் சொன்னது? அவரே என்கிட்ட சொன்னாரு. உங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லையா, அதான் அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னதும் நீயும் அப்படியே நம்பிட்டியா? அவரு எதுவும் பேசாம அமைதியா இருக்கும் போது எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஆமா, நீ நம்பாம தான் இருக்கணும். இந்த மாதிரி புரிதல்ல தான் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அர்த்தமே இருக்கு. என்னமோ என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தா, உண்மையை சொல்லட்டுமா, நீ தாண்டி அவரை புரிஞ்சுக்கல. அவரு உன்னை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு. இத்தனை நாள் பிரிவுக்கு அப்புறம் கூட உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மறக்காம ஞாபகம் வச்சிருக்காரு. நேத்து அவர் நடந்துக்கின விதத்தெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. அத்தனையும் உனக்கு பிடிச்ச விஷயம், உனக்கு மட்டுமே பிடிச்ச விஷயம். நான் தெரியாம தான் கேக்குறேன். அவருக்கு உன்னை பிடிக்கலனா நீ யார் முன்னாடி அசிங்கப்பட்டா என்ன, அவமானப்பட்டா அவருக்கு என்ன? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்க, அதனால நீங்க எங்கேயும் வெளியே போகாம இங்கே இருங்கன்னு சொன்ன உடனே எனக்கு வேலை இருக்குன்னு தட்டி கழிச்சுட்டு எங்கேயாவது வெளியில போயிருக்கலாமே.
அவர் அப்படியெல்லாம் எதுவும் செய்யாம வாண்டடா வந்து கலந்துக்கிட்டாரே. எதுக்காக? எங்க முன்னாடி அசிங்கப்பட்டு கூடாதுன்றதுக்காக மட்டுமா? இல்லடி, இப்படி ஒரு சந்தர்ப்பத்திலயாவது தான் பொண்டாட்டி கூட தன்னால அந்யோன்யமா இருக்க முடியுதேங்கிற ஒரு ஏக்கம் தாண்டி. அந்த ஏக்கத்தை அவரால் வெளிப்படையே காட்ட முடியாத சூழ்நிலை. மத்தபடி அவர் உன்கிட்ட காட்டின அத்தனை நெருக்கமும் உன் கூட இப்படித்தான் காலம் பூரா வாழணும்னு அவர் மனசுக்குள்ளேயே அதை போட்டு பொதிச்சு வச்சிருக்கிற ஆசையோட நெஜம்டி. அதுல ஒரு துளி கூட பொய் கிடையாது. அப்படின்னா எதுக்கு நீங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து என்கிட்ட இதெல்லாம் வெறும் நடிப்புன்னு சொல்லணும்? அதாண்டி அவரோட நிர்பந்தம். அது கூட உனக்கு புரியல? அப்படின்னா என் புருஷனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றியா? சத்தியமா பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே அதை அவரு உனக்கும் புரிய வச்சு உன்னை சந்தோஷமா வாழ வைப்பாரு. பாத்தியா, கோவில் மணி அடிக்குது. நிச்சயமா நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும்டி. ரொம்ப தேங்க்ஸ் டி. நீ சொன்னது என் மனசுக்கு ரொம்ப பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கு. அக்கா, கமலாக்கா. மாலதி, வா மாலதி, வா உள்ள வா மாலதி. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்க்கா. அம்மா ஏதோ சொல்லிவிட்டாங்களா? இல்லக்கா, நான் தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுமா. அக்கா, எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது. எவ்வளவு மாலதி வேணும்? வீட்டு செலவுக்குன்னு ஒரு 1500 ரூபாய் வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் வேணா தரேன், போதுமா? இல்லக்கா, அது பத்தாது. ஒரு முக்கியமான செலவு, ஒரு 15,000 ரூபாய் தேவைப்படும். 15,000மா? இதையா கொஞ்சம் பணம்ன்ற? இதுவே பத்துமானு தெரியலக்கா. அதுக்கு இல்ல மாலதி, மாச ஆரம்பத்துல கேட்டாலே என்னால ஒரு 2000 3000க்கு மேல கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாசமும் வீட்டுக்கு அவ்வளவு செலவாகுது. மளிகை பில்லு, பால் கணக்கு, பசங்க டியூஷன் ஃபீஸ், கரண்ட் பில்லுன்னு அவர் வாங்குற 10,000 சம்பளம் மொத்தமா 10ஆம் தேதிக்குள்ள காலி ஆயிடுது. இதுல எதிர்காலத்துக்குன்னு ஒரு 1000 500 கூட சேர்த்து வைக்க முடியல. இதுல நீ மாச கடைசியில வந்து 15,000 கேட்டா நான் எங்க மாலத்தி போவேன்? சரி, திடீர்னு எதுக்கு உனக்கு அவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது அது வந்துக்கா, என் வீட்டுக்காரரோட 2 கிட்னியும் பாழாயிடுச்சுக்கா. ஐயோ, என்ன மாலத்தி சொல்ற? உண்மையாவா சொல்ற? ஆமாக்கா, அந்த மனுஷன் குடிச்சு குடிச்சு இப்படி ஆயிடுச்சு. அவர் எனக்கு ஒண்ணும் பண்ணலைன்னாலும் என் குழந்தைக்கு அவர் தானேக்கா அப்பா. அதுக்காகவாது நான் அவரை காப்பாத்தி தானே ஆகணும். ஆனா பணத்துக்கு தான் என்ன வழின்னு தெரியல. மாலதி, உன் நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா தப்பா எடுத்துக்காத. உனக்கு உதவி பண்ற நிலைமையில இப்ப நான் இல்ல. பரவாயில்லக்கா, நான் உங்களை மலை போல நம்பி வந்தேன். என்ன பண்றது? சரிக்கா, நான் வேற எங்கேயாவது கேட்டு பாக்குறேன். வரேன். மாலதி, ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வட்டிக்கு பணம் கொடுக்கறாங்க. அவங்க கிட்ட வேணும்னா கூட்டிட்டு போறேன். நீ கேட்ட பணம் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா என்ன தெரியுமா, வட்டிக்கு பணம் கொடுத்தா கரெக்டா திருப்பி கொடுத்துடணும். ஏன்னா பண விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பாங்க. ஐயோ அக்கா, நான் எப்பாடுபட்டாவது கரெக்டா கட்டிடுவேன்க்கா. நம்ம இப்போ போய் அவங்கள பார்க்கலாம்க்கா. சரி, ஒரு நிமிஷம் இரு, வரேன். சரிக்கா. வா மாலதி.